사랑기 오빠. Hello guys, welcome to my channel. என் பேரு JC Victoria. So நான் லாஸ்ட் வீடியோல சொல்லிருந்தேன்ல நம்ம ஒரு செலிபிரிட்டிக்கு வந்து மேக்கப் பண்ண போறோம் அப்படினு. சோ அது யாரு, எங்க போறோம் and ஈவென்ட் முடிச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றதெல்லாம் தான் இந்த vlogல நீங்க வந்து பார்க்க போறீங்க. சோ நானும் ஸ்னேக்கும் கேப் ஏறி வந்து கிளம்பிட்டோம். சோ நாங்க போறப்போ டைம் பாத்தீங்கன்னா 2 o'clock ஆயிடுச்சு. சோ மத்தியானம் தான் அவங்க நம்மள வர சொல்லிருந்தாங்க. சோ கரெக்ட்டா நம்ம போயாச்சு. சோ நம்ம எங்க போயிரோம்னு பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல சுஹா காஸ்மெட்டிக் கிளினிக் இருக்கு. சோ அங்க தான் போனோம். and அது வந்து பாத்தீங்கன்னா ஷாலு ஷம்மு இருக்காங்கல. சோ அவங்களோட காஸ்மெட்டிக் கிளினிக் தான் அது. சோ அவங்களுக்கு தான் நம்ம வந்துட்டு மேக்கப் பண்றதுக்காக போயிருந்தோம். இவங்க கூட ஆல்ரெடி நம்ம ஒரு 1 இயர்க்கு பேக் நம்ம வந்துட்டு வர்க் பண்ணிருக்கோம். சோ திரும்பவும் வந்துட்டு அவங்க கூட நான் வர்க் பண்ணது ரொம்பவே ஹாப்பி. அண்ட் ஆல்சோ அவங்க வந்துட்டு செம்ம ஜோவியல் அண்ட் டவுன் டு எர்த் பர்சன். அவங்க கிட்ட எப்பவுமே ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் வைப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு கதை பேசிட்டே வந்து நாங்கள் மேக்கப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டோட்டலாக 2 காஸ்டியூம் ஓகேவா. ஸோ இங்கேருந்து கிளம்புறப்போ ஒரு ரெட் கலர் கவுன் வந்துட்டு அவங்க போட போகிறாங்க. அண்ட் அங்கே போயிட்டு இன்னொரு காஸ்டியூம் வந்துட்டு அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு மேக்கப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்கேருந்து அவங்க கிளம்பும்போது அவங்க கூடவே நம்மளும் கிளம்பி போவோம். அண்ட் அங்கே போயிட்டு அவங்களுக்கு செகண்ட் காஸ்டியூம் மாற்றுற மாதிரி ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு பிளான். ஸோ அவங்க வந்துட்டு மேக்கப் வந்து நல்லா பிரைட்டாக வேணும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ மேக்கப் நல்லா லாங் லாஸ்டிங்காக நல்லா ஸ்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. பிகாஸ் அது வந்துட்டு ஒரு அவுட்டோர் ஈவெண்ட். அண்ட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு ஸ்வெட் ஆகும். ஸோ மேக்கப் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அவங்களும் சூப்பராக வந்துட்டு அந்த மேக்கப்பை கேரி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எப்படி வந்துருந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் மேக்கப் வந்துட்டு அவங்க கூட ஜாலியாக ஃபன்னாக பேசிட்டு எப்படி பண்ணி முடிச்சாச்சு. லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி அவங்க போயிட்டு லஞ்ச் சாப்பிட்றதுக்காக போயிட்டாங்க. அண்ட் நம்ம வந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். பிகாஸ் நம்ம வந்துட்டு வீட்டிலேருந்து வரும்போதே நம்ம பிரியாணி சாப்பிட்ருந்தோம் இல்லையா. ஸோ லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு தான் வந்தோம். ஸோ அதனால் ஜூஸ் மட்டும் குடித்தோம். மீன்வைல் அவங்களோட லஞ்ச் முடிச்சுட்டு காஸ்டியூமும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நம்ம அவங்களுக்கு வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்து போட்டாச்சு. ஸோ லிப்ஸ்டிக் வந்து அவங்க நல்லா பிரைட்டான ரெட் கலர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரி தான் பண்ணியிருந்தோம். ஸோ மேக்கப் வந்து இப்படி தான் அவங்களுக்கு வந்துருந்துச்சு. செம்ம அழகாக ப்ரிட்டியாக இருந்தாங்க. அவங்களோட ஸ்கின்னுக்கு மேக்கப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களோட ஸ்கின் டோன் வந்து அவ்வளோ ப்ரிட்டியாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்கப் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹேர் ஸ்டைல் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அவங்க வந்துட்டு லூஸ் ஹேர் வந்துட்டு விட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன்லி மேக்கப் மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம பண்ணியிருந்தோம். செம்ம அழகாக ப்ரிட்டியாக டால் மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸோட கலர் ரொம்ப அழகாக சூட் ஆச்சு. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. அவங்களுக்குமே மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் அவங்க வந்துட்டு லூஸ் ஹேர் தானே விட போகிறாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் ஹேர் லைட்டாக ப்ரஷ் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ஈவெண்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ ஈவெண்ட் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் வந்துட்டு நடக்குது. ஸோ அதனால் அவங்க நம்மளையும் கூடவே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேக்கப் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ நம்மளோட திங்ஸ் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி தான் குப்பை கிடங்கா வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் எடுத்து பேக் பண்ணிவிட்டு அவங்க கூட வந்துட்டு கிளம்பியாச்சு. அவங்க வந்துட்டு எங்களை அவங்க கூடவே கார்லேயே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ காரில் போகும்போதும் வந்துட்டு கதை பேசிட்டே ஃபன்னாக வந்துட்டு போச்சு. எங்களுக்கு வந்துட்டு ஏதோ புதுசாக ஒரு இடத்துல வந்திருக்கோம் அப்படின்ற அந்த இதுவே இல்லை. எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் பழகின ஒரு ஃப்ரெண்டு கூட தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி ரொம்ப ஜாலியாக வந்துட்டு போச்சு. ஸோ அவ்வளோதான் நம்ம வந்துட்டு ஈவெண்ட் பிளேஸ்க்கு வந்து வந்துட்டோம். ஸோ எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் கார் விட்டுட்டு அது வந்துட்டு அவுட்டோர் ஈவெண்ட் ஓகேவா. ஸோ அதனால் இங்கே வெளியவே வந்துட்டு அந்த ஈவெண்ட் நடந்துருந்துச்சு. ஸ்டேஜ் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் பக்கத்துலேயே ஸ்டால்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்துட்டு யாரோ பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. பிகாஸ் ஈவெண்ட் வந்துட்டு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ கொஞ்சம் நேரம் அவங்க வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அவங்க வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து போயிட்டாங்க கேரவனுக்கு. ஸோ நானும் ஸ்னேக்கும் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அவங்க வந்துட்டு கால் பண்ணி நம்மளை அப்புறம் கூப்பிட்டாங்க கேரவனுக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு. பிகாஸ் வேறு யாருக்கும் மேக்கப் பண்ணணும், அதாவது அங்கே ப்ரொடியூசரோட ஒய்ஃப் யாருக்கும் வந்துட்டு மேக்கப் பண்ணோம் அப்படி சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதுக்காக நானும் ஸ்னேக்கும் கேரவனை நோக்கி வந்துட்டு போனோம். எங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் இந்த மாதிரி கேரவனுக்குள்ளெல்லாம் நாங்கள் வந்துட்டு போனதே இல்லை. ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக வீடு மாதிரி இருந்துச்சு உள்ளே. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அங்கே போனதும் இவங்களுக்கு தான் நம்ம வந்துட்டு மேக்கப் பண்ணிட்டோம். ரொம்ப பேசிக்கான சட்டிலான ஒரு மேக்கப் பண்ணோம். பிகாஸ் அவங்க வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலப்பாக இருந்துச்சா. ஸோ அதனால் ரொம்ப லைட்டாக போதும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள மேக்கப் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஈவெண்ட்டுக்கு வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஓகேவா. ஸோ அதனால் ஒரு கேட்டகரிக்கும் ஒருத்தங்களுக்கு வந்துட்டு அவார்ட்ஸ் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு அவங்க ஷாலு ஷம்முக்கு வந்துட்டு செகண்ட் காஸ்டியூம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணோம்.
அவங்க வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ மீன்வேல் இங்கே டான்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டாங்க காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஸோ நாங்கள் வந்துட்டு திரும்பவும் கேரவனுக்குள்ளே வந்துட்டோம் ட்ரெஸ் சேஞ்சுக்காக. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்வெட் ஆகிருந்துச்சு. ஆனால் மேக்கப் வந்துட்டு அழியவே இல்லை, மேக்கப் மூவ் ஆகலை. அவங்க வந்துட்டு பர்ஃபெக்டாக அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஆல்சோ அப்படியே பார்த்திங்கன்னா நேரம் ஆக ஆக மேக்கப் வந்துட்டு அப்படியே அவங்க ஸ்கின் மாதிரி ஆகிடுச்சு, செம்ம நேச்சுரலாக ஆகிடுச்சு, க்ளோயியாக இருந்துச்சு மேக்கப் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் இந்த காஸ்டியூமில் அவங்கள ரீல்ஸ் எதுவும் எடுக்கலை அப்படின்றதுனால அவங்க ரீல்ஸ் எதனா பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆடியோலாம் பார்த்துட்டு இருந்தாங்க, எந்த ஆடியோக்கு ரீல் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க நான் கொஞ்சம் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு எடுத்து கொடுத்தேன். அவங்களும் பொறுமையாக வந்துட்டு நம்மளுக்கு போஸ்ட்லாம் வந்துட்டு கொடுத்தாங்க. ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காஸ்டியூம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த காஸ்டியூம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு இண்டோ வெஸ்டர்ன் தீமில் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இதுவும் வந்துட்டு செம்ம ப்ரிட்டியாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி தான் எங்கள் கூட வந்துட்டு பர்ஃப்யூம்லாம் அடித்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட வந்துட்டு நம்ம யார் கூடயோ இருக்கோம் அப்படின்ற அந்த தாட்டே இல்லை, ஏதோ நம்மளோட ரொம்ப நாள் தெரிஞ்ச ஃப்ரெண்டு கூட தான் நம்ம வந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம், அவங்களுக்கு தான் மேக்கப் போட வந்திருக்கோம், அந்த மாதிரி ஒரு வைப் அவங்கக்கிட்ட வந்துட்டு கிடைக்கும். ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் இதுதான் வந்துட்டு அவங்களோட ஃபைனல் லுக். பிந்திலாம் வச்சதுக்கப்புறம் இன்னும் ப்ரிட்டியாகிடுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காஸ்டியூம்லேயும் வந்துட்டு ரீல் எதனா பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி அவங்க ஸ்கர்ட் எல்லாம் வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு இப்போ அந்த ரீசெண்டாக ஒரு சாங் வந்திருக்குல்ல கனிமான்னு சொல்லி, ஸோ அந்த சாங்க்கு தான் வந்துட்டு அவங்க டான்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. நீ அழகாக இருக்க, நானா? நீங்கள் சூப்பராக இருக்கீங்க மேம். ஆனால் ஒயிட் லைட் தான் வேணும். White light, come on, white light. ஐயோ சமாளமாக இருக்கு. நம்மளுக்கும் சம்பந்தமே இல்லாம மாதிரி இருக்கு. ஆமா, எப்பவுமே அது எங்களோட பொழப்பியா இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா இந்த கேமராக்கு மேக் ஓவர் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த கேமரான்ற இந்த லைட்டிங்க்கு இன்னும் அழகா இருக்கும். அதனால நான் நல்லா தெரியல. நாங்க கியூட்டா இருக்கீங்க தெரியும்ல. பரவாயில்ல. பை பாய். போய்டோங்க. பாய். Thank you. Thanks you too. Bye. சாரங்கி சாரங்கி அப்பா. பாதிக்கு புரியவே மாட்டேங்குது. நல்லா இருக்கு. பாய். பை பேப்ஸ். ஸோ ஜாலியாக அவங்கள வந்துட்டு திரும்பவும் ஸ்டேஜுக்கு அனுப்பிட்டு நம்மளும் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ நம்மளால் ஃபுல் ஈவெண்ட் வந்து அட்டென்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு நாங்கள் கிளம்பும் போதே டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 தாண்டிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா ஸ்னேக்கும் வந்து தூரமாக அவள் வீட்டுக்கு போகணும்ல, ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ கேப் வந்து போட்டு நாங்கள் கேபுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்டு படுத்தாச்சு. The next day. ஹாய். ஸோ வீக்கெண்ட் முடிஞ்சு இப்போ நம்ம திரும்பவும் பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. அவங்க வந்துட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்பணும். நம்ம வந்துட்டு அவங்களுக்கு இப்போ சமைக்கணும். மார்னிங் எழுந்துச்சு சுடு தண்ணி வந்துட்டு அவங்க குடித்தாங்க, நானும் வந்துட்டு சுடு தண்ணி குடித்தேன். இன்னிலேருந்து ஃபுட்டு கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வந்துட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நானும் அவங்களும் யோசிச்சு வச்சுருக்கோம். பார்ப்போம். ஏன்னா வந்துட்டு வர வர ரொம்ப மோசத்தின் உச்சக்கட்டத்தில் என்னோட மூஞ்சி போயிட்டுருக்கு, சட்டி மாதிரி பெருசாக. அதனால இதுக்கப்புறத்துலேருந்து கொஞ்சமாச்சும் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்ட்டு பார்க்குறேன். நான் வந்துட்டு என்னோடய வெயிட் லாஸ் கஞ்சி செய்கிறதுக்காக வாங்கி வச்சுருந்த திங்ஸ் இன்னும் அப்படியே இருக்குது. நான் வந்துட்டு இன்னும் அந்த கஞ்சிக்கு அதை வந்துட்டு நான் வதக்கி அரைக்கவே இல்லை. ஸோ அதை வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் நான் வந்துட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு அவங்களுக்கு நான் லஞ்ச் செய்யணும். லஞ்சுக்கு இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு அண்ட் பீன்ஸ் பொரியல் தான் வந்துட்டு செய்ய போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நான் பீன்ஸ் இன்னும் வெட்டி வைக்கல. நிறைய பேர் வந்துட்டு எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேலேயே வந்துட்டு காயெல்லாம் வந்துட்டு நறுக்கி வச்சுடுங்க, நெக்ஸ்ட் டே வந்துட்டு வெங்காயம் தக்காளி மட்டும் வெட்டிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நேற்று வந்துட்டு என்னால் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறத்துலேருந்து எதனா வெஜிடபிள்ஸ் நான் வந்துட்டு செய்கிறேன் அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டே வந்துட்டு வெட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். இப்போ போயிட்டு நம்ம இன்னைக்கு வேலையை வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கி வந்துட்டு நான் மார்னிங் எழுந்த உடனேவே வந்துட்டு மிஷின் போட்டு வச்சுட்டேன். ஸோ தட் அது வந்து நம்ம சைட் பை சைட் குக்கிங் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இது முடிஞ்சிடும். அண்ட் அப்படியே வந்துட்டு உடனே காய போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன்.
ஸோ ரைஸ் வந்துட்டு நான் ஏஞ்ச உடனே வந்துட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ அது நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதும் நான் வந்துட்டு ரைஸ் வந்து போட்டாச்சு. அடுத்து வந்து பீன்ஸ் அண்ட் தக்காளி வந்து எடுத்து வச்சுருந்தேன் கட் பண்ணுறதுக்கு. அண்ட் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தோல் உரித்து ஒரு பாக்ஸில் வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பீன்ஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பு அண்ட் பீன்ஸ் பொரியல் தான் வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம். ஸோ பூண்டு குழம்புக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் வந்துட்டு ஒரு கடாயில் ஊற்றிட்டு அது காஞ்சதும் கடுகு அண்ட் வெந்தயம் போட்டாச்சு. அது பொரிஞ்சதும் வந்துட்டு 15 பல் பூண்டு வந்து நான் போட்டுக்கிட்டேன். அண்ட் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம் நான் வந்துட்டு சாப் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கிட்டேன். அண்ட் சைட் பை சைட் நான் வந்துட்டு பீன்ஸும் வந்துட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு பேன் வச்சுருந்தேன். ஸோ இது வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு நான் போட்டுக்கிட்டேன். அண்ட் உப்பு அண்ட் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கியாச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 டிஷ் அட் அ டைம் பண்ணால் செம்மையாக கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் லைட்டாக வந்துட்டு கருக்கிட்டேன். இந்த மாதிரி எனக்கு அட் அ டைம் ஒரு டிஷ் தான் பண்ணுறதுக்கு வரும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கணும், அதையும் வந்துட்டு மறந்தாச்சு. அதுக்குள்ளே வந்துட்டு புளித்தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ புளித்தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நான் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கியாச்சு. எப்போவுமே அட் அ டைம் 2 டிஷ் பண்ணுறேன் அப்படின்னா எதடா கவனிக்கிறது அப்படின்ற கன்ஃபியூஷன்லேயே எதனா ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணிடுவேன். பட் நல்ல வேலை குழம்பு வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு சொதப்புன மாதிரிலாம் இல்லை, அது வந்து நல்லாவே வந்துருந்துச்சு, டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம வந்துட்டு பீன்ஸும் வந்துட்டு செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ பீன்ஸில் வந்துட்டு நம்ம அது நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த தேங்காய் அண்ட் சீரகம் வந்துட்டு அரைச்சி அதில் வந்துட்டு நம்ம போட்டு வதக்கி ஆஃப் பண்ணி இறக்கணும்னா பீன்ஸ் பொரியல் வந்துட்டு ரெடி. ஸோ லன்ச் வந்துட்டு நம்ம குக் பண்ணி முடிச்சிட்டோம். பீன்ஸ் பொரியல் அண்ட் பூண்டு குழம்பு தான் சிம்பிளாக வந்துட்டு செஞ்சுருந்தோம். ஸோ அதை முடிச்சுட்டு நான் டெய்லி அவங்களுக்கு ஜூஸ் எதனா கொடுப்பேன்ல. ஸோ அன்னைக்கு வந்துட்டு குக்கம்பர் அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்துட்டு செஞ்சுருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கிளாஸ்க்கு வந்துச்சு. பட் ஃபுல்லாக வந்துட்டு கண்டிப்பாக குடிக்க முடியாது அவங்களால. ஸோ அதனால் நான் பாதி கிளாஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு பாதி கிளாஸ் நான் வந்துட்டு குடித்தேன். ஸோ ஜூஸ் அவங்க குடிச்சு முடித்ததும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் வந்துட்டு ஊற்றிருந்தேன். ஸோ தோசைக்கும் வந்துட்டு மார்னிங் நம்ம அந்த குழம்பு செஞ்சுருந்தோம்ல பூண்டு குழம்பு, அதுவும் வெள்ளரிக்காவும் வெட்டி அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. ஒரு நல்ல விஷயம் இவங்கக்கிட்ட என்ன அப்படின்னா எது கொடுத்தாலும் வந்துட்டு குறை சொல்லாமல் வந்துட்டு சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட அந்த சாப்பிட்ற விஷயத்தில் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ சமத்தாக சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதும் நான் வந்துட்டு அவங்களுக்கு லன்ச் பேக் பண்ணிட்டேன். ஸோ லன்ச் வந்து நம்ம செஞ்சோம் இல்லையா பூண்டு குழம்பு அண்ட் பீன்ஸ் பொரியல். ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கு பேக் பண்ணியாச்சு. அவங்க வந்துட்டு வெஜிடபிள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க எப்போவுமே. ஸோ அதனால் வெஜிடபிள் வந்துட்டு ஜாஸ்தியாக வச்சாச்சு. அண்ட் குழம்பு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக வந்துட்டு வச்சுட்டேன். ஸோ யூஸ்வலாக இது நடக்கும், எனக்கு வந்துட்டு குவான்டிட்டி தெரியாமல் ரொம்ப கம்மியாக செஞ்சுருவேன், இல்லைனா ஜாஸ்தியாக செஞ்சுருவேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு கம்மியாக செஞ்சுட்டேன் சரியா. ஸோ அதனால் அந்த கடாய் அதில் இருக்கும் இல்லையா அந்த குழம்பு, அதில் வந்துட்டு சாப்பாடு போட்டு அது வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டோம். எனக்கு வந்து இந்த கடாய் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். எங்கள் மம்மி எப்போல்லாம் இந்த குழம்பு செய்கிறாங்களோ அப்போ வந்துட்டு கடாய் சோறுன்னு வாயில் 2 வாய் ஊட்டி விடுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி நானும் அவங்களும் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு சமத்தா வேலைக்கு வந்துட்டு கிளம்பிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு வெளியே இந்த பால்கனிலேருந்து இப்படி எட்டி பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு இந்த பூனை வந்து குட்டி போட்டு வச்சுருக்கு ஓகேவா. டெய்லி அதை வந்து நாங்கள் பார்த்துட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்துட்டு அவங்க கிளம்புவாங்க. ஸோ அவ்வளோதான், ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க அவங்க. நானும் இந்த வீடியோ முடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. நான் அந்த வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு லபலபலன்னு நிறைய பேசின மாதிரியே இருக்குது. உங்களுக்கு எப்படி அது மாதிரி ஃபீலிங் இருக்கா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா. பாய்.